ஆடி மாதம் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றிய காணொளி. ஆடி மாதம் முழுமையான வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். எப்போது ஆடி மாதம்? ஆடி மாதம் என்பது தமிழ் வருடத்தின் 4வது மாதமாகும். இது பொதுவாக ஜூலை நடுப்பகுதியில் இருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை நடைபெறும். 2025இல் இது ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை இருக்கலாம். நாள் துல்லியம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்படும். ஆன்மீக மற்றும் மதத்திற்கான முக்கியத்துவம். தெய்வீக சக்தியின் மாதம். ஆடி மாதம் முழுவதும் தெய்வீக சக்தியின் மாதமாகும். இம்மாதம் அம்மன்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இது ஓர் சக்தியின் மாதமாக கருதப்படுகிறது. உதாரணம் மாரியம்மன், காளி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்கள். திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள். தமிழகத்தின் பல இடங்களில் உள்ள மாரி அம்மன் கோவில்களில் ஆடி திருவிழா மிக பெரிய அளவில் நடத்தப்படுகிறது. இதில் தீமிதி, பூச்சூட்டு, கோலாட்டம், கோலங்கள் போன்றவையும் இடம்பெறும். பிரம்ம முகூர்த்த சக்தி. இந்த மாதத்தில் தெய்வீக சக்தி மிகுந்து இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே பக்தி வழிபாடு செய்தால் பலன்கள் விரைவாக கிடைக்கும். ஆடி மாதத்தின் முக்கிய திருநாட்கள். திருநாள் சிறப்பு. ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் மகளிர் சுபிட்சமும் குடும்ப நலன், சந்ததி நலன் ஆகியவற்றுக்காக அம்மனை வழிபடுகின்றனர். ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ஓர் அமைதியான நாள். பித்ரு பூஜை மற்றும் முன்னோர்களுக்கான திதி செய்யும் புனித நாளாக கருதப்படுகிறது. ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை என்பது முருக பக்தர்களுக்கான சிறப்பு நாள். ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருநாள். கோவில்களில் மலர் அலங்காரம், வழிபாடு நடைபெறும். ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது நதிநீர் பெருக்கம் மற்றும் வாழ்வின் பலம் குறிக்கும் பண்டிகை. பெண்கள் வழிபாடு மற்றும் விரதங்கள். ஆடி வெள்ளி நாட்களில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுகின்றனர். திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டி துர்க்கையை வழிபடுவர். புதிய திருமணங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் நடைபெறாது. ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்ற மாதமாகும். பாடல்கள், நடனங்கள் மற்றும் மக்கள் கலாச்சாரம். கிராமங்களில் தப்பாட்டம், கரகாட்டம், வீதி நாடகங்கள் போன்றவையும் நடைபெறும். கோவில்களில் பக்தி பாடல்கள், தெய்வ வழிபாட்டு சங்கீதங்கள் ஒலிக்கும். ஆன்மீக சாதனைகள் மற்றும் பரிகாரங்கள். விரதம், மந்திர ஜபம், விளக்கு ஏற்றுதல், தினம் கோவிலுக்கு செல்வது போன்றவை அதிகம் செய்யப்படுகின்றன. லலிதா சரஸ்வநாமம், துர்கா சப்தசதி, ஆண்டாள் திருப்பாவை போன்றவை இம்மாதத்தில் தொடர்ந்து பாராயணம் செய்யப்படுகின்றன. முடிவு. ஆடி மாதம் என்பது வெறும் ஓர் மாதம் அல்ல. இது தெய்வீக சக்தியின் சக்தியை அனுபவிக்கும் பரிவு தந்த ஆன்மீக காலம். திருமணங்கள் தவிர்க்கப்படினும் பக்தி மற்றும் வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த தருணமாகும்.